அதிர்ஷ்டத்தோடு இந்த முருகன் ஆடி கிருத்திகையில் என் பிள்ளையை தேடி வந்து இருக்கின்றேன். என்னை எக்காரணம் கொண்டும் நிராகரித்து விடாதே. நான் கேட்கும் ஒன்றை உன்னால் கொடுக்க முடியும் என்பதனால்தான் நான் உன்னிடம் இந்த தட்சணையை கேட்க வந்து இருக்கின்றேன். நீயோ நினைக்கலாம், ஐயோ இந்த அப்பன் என்ன கேட்கப் போகிறான், நானே வறுமையில் வாடி வதைந்து கொண்டு இருக்கின்றேனே, வறுமையில் இருப்பதனால்தானே என் அப்பனை தேடி நான் போயிருக்கின்றேன். எனக்கு செல்வத்தை கொடு என்று, என் கடனை அடைக்க வலிமை கொடு என்று, என் பிணியை நீக்கிவிடு என்று, எனக்கு வேலையை கொடு என்று, என் குழந்தை வரத்தை தா என்று, அதன் பிறகும் எதற்காக என்னிடம் இருப்பதை கேட்கின்றார்? எனக்கு கொடுப்பதற்குத்தான் ஒன்றுமே இல்லையே முருகா முருகா என்று அரோகர கோஷத்தோடு என்னை தேடி வந்து இருக்கின்றாய். உன்னால் முடிந்த அளவுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று நானும் அலசி ஆராய்ந்து பார்த்து விட்டேன். இப்பொழுது அதற்கான பணியில் இறங்கிவிட்டேன். இதை தந்தால் மட்டும்தான் உன் வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்ற ஒரு விஷயத்திற்கே, ஒரு முடிவுக்கே வந்துவிட்டேன். புரியாத புதிரை அல்லவா என் அப்பன் முருகன் இங்கு போட்டுக்கொண்டு இருக்கின்றான் என்று நீ நினைக்கலாம். நான் உன்னிடம் பொன்னையும் பொருளையும் கேட்கவில்லை, ஆடம்பரமும் கேட்கவில்லை. எனக்கு அதை நிறைவேற்றினால்தான் இதை தருவேன் என்றும் நான் சொன்னது கிடையாது. என் மீது கொண்ட நம்பிக்கையை உன்னால் தர முடியும். எனக்காக ஒரு தீபத்தை உன்னால் ஏற்ற முடியும். என் முன்னால் வந்து எனக்கான மகா மந்திரங்களை படிக்க முடியும். என் முன்னால் வந்து உன்னால் எவ்வளவு முடியுமோ அரோகரா போட முடியும். அப்படி இருக்கும்போது என் பிள்ளையே, இதைவிட எனக்கு என்ன வேண்டும்? உன் பாசமும் உன் அன்புக்காகவும் தானே இந்த அப்பன் ஏங்கிக் கொண்டு இருக்கின்றேன். நீ நீண்ட வரிசையில் காத்து கொண்டு எனக்காக என் தரிசனத்தை தேடி வந்து இருக்கின்றாய். என் பார்வை முழுவதும் உன்னிடம்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. நீயோ நினைக்கலாம், இந்த அப்பனை பார்ப்பதற்கு நாம் எவ்வளவு தூரத்தில் இருந்து வந்திருக்கின்றோம், நீண்ட வரிசையில் காத்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் என்னையெல்லாம் விட்டு விட்டு அங்கு வேறு யாரையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்றாரோ என்று. அதுவல்ல என் கண்ணின் மணியே, அவர்கள் வேண்டுமென்றால் என்னை பார்த்து கொள்ளட்டும். ஆனால் நான் என் செல்ல பிள்ளைகளின் வருகைக்காகத்தான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். நீ எப்பொழுது என்னை காண்பாய் என்றுதான் உன் வருகைக்காக நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். உன் வருகைக்காக நான் சர்வ சாதாரணமாக காத்து கொண்டு இருக்கின்றேன் என்று இந்த முருகனை நினைத்து விடாதே. நீ கேட்ட வரத்தோடு தான் நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். நீ கேட்ட வெற்றி பொக்கிஷத்தோடு தான் இந்த முருகன் நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். உன்னை விட்டு விலகியது அப்படியே விலகிவிடுமோ என்று சில சமயத்தில் மனஸ்தாபங்களும் ஏக்கங்களும் இருந்து கொண்டு இருக்கும். அதையெல்லாம் தாண்டி எனக்காக என்னை வழிபடும் என் பிள்ளைக்காக உன் ஆசையை நிறைவேற்றாமல் இருப்பேனா? இந்த ஆடி கிருத்திகை முதலே உன் வாழ்க்கையில் ஒளியேற்றத்தை தொடங்குவதற்கு, உன் வாழ்க்கையில் ஏற்றத்தை பார்ப்பதற்கான நிலையையும் நான் உருவாக்கிவிட்டேன். மனமென்னும் ஒன்றில் இந்த முருகனை மட்டும் நீ நிலையாக வைத்திருக்கும் போது எதற்காக நீ மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய்? கலங்காதே. இந்த அப்பனை தேடி வரும் என் பிள்ளையை, உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளையும் போராட்டத்தையும் நான் புரிந்துவிட்டேன். இனி எந்த ஒன்றை பெறுவதற்காக என்னிடம் அழுது புரண்டு அங்கு கரை கண்டு கொண்டு இருந்தாயோ, அந்த நற்றாற்றில் இருந்து உன்னை கரை சேர்க்கும் நேரம் வந்து விட்டது. அதற்காகத்தான் இந்த அதிசக்தி வாய்ந்த நாளை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். நீ என்னிடம் ஒவ்வொரு விஷயமாக சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றாய். நான் எத்தனை நாட்கள் தான் விரதம் இருப்பது? சஷ்டிக்கு விரதம் இருக்கின்றேன், அங்கும் ஆடி கிருத்திகைக்கு விரதம் இருக்கின்றேன். ஆனால் ஒன்றும் நடந்த பாடு இல்லையே முருகா என்றுதானே என்னிடம் கேட்கின்றாய். என் தங்க பிள்ளையே, உன் வேண்டுதல் பழிக்கச் செய்வதற்கான விரதத்தை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு. அதற்கான பலன்களை நான் சேமித்து வைத்து கொண்டே தான் இருக்கின்றேன். தக்க சமயம் வரும்போது நீ எதிர்பாராத விதமாக உன் வாழ்க்கையில் அந்த ஒரு நெடு திருப்பம் இப்பொழுதே வந்து சேரப்போகிறது. இதனால் கண்ட கனவுகளுக்கெல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது. இதனால் இருந்த விரதத்திற்கெல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது. நான் உடலை வருத்தி தான் என்னை அங்கு வர வைக்க வேண்டும் என்று சொல்
சொல்லவில்லை. நீ மனமுருகி அப்பனே முருகா என்று ஒரு சொட்டு கண்ணீர் விடும் அந்த தருணத்திற்காகத்தான் காத்து கொண்டு இருக்கின்றேன். முருகா வா, முருகா வா, முருகா என்று என்னை அழைக்கும் அந்த தருணத்திலே ஆனந்தத்தோடும் சந்தோஷத்தோடும் என் பிள்ளைகள் என்னை அழைத்து விட்டார்கள், இதைவிட எனக்கு என்ன வேண்டும் என்பதை தேடி நானே ஓடோடி வந்து விடுவேன். அந்த ஒன்றுமே எனக்கு போதுமானதுதான். அதைத்தான் நான் உன்னிடம் கேட்கின்றேன். உன் தீராத பக்தியே, உன் தீராத பக்திக்கும் சிரத்தைக்கும் நான் எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு விஷயத்தில் உன் கருமை வினைகளை எல்லாம் அடித்து தவிடு பொடியாக்கிவிட்டு உன் வெற்றி வாகி சூடும் தருணத்தை தான் இப்பொழுது இந்த முருகன் தருவதற்காக வந்திருக்கின்றேன். உன் மனதில் எத்தனையோ எண்ண ஓட்டங்களை வைத்து கொண்டு இருக்கின்றாய். உன் மனதில் எத்தனை குழப்பங்களையோ நீ வைத்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் அத்தனை குழப்பங்களையும் தாண்டி இறுதியில் என் முருகன், என் அப்பன் எனக்காக எழுந்தருளிவான், என் அப்பன் எனக்காக என்னை தேடி கண்டிப்பாக வருவான் என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு. என் தங்கமே, சதா நேரமும் இந்த அப்பனை மட்டுமே வணங்கி கொண்டு இருக்கும் பிள்ளையே, ஒரு பொழுதும் ஏமாற்றும் எண்ணம் கிடையவே கிடையாது. அழுது புரண்டு ஒன்னால் முடிந்த அளவுக்கு நீ என்னை அழைத்து விட்டாய். இன்று முதல் இதை கேட்கும் நிமிடமே உனக்கான வெற்றியை தருவதை தவிர எனக்கு இங்கு வேறு என்ன வேலை இருக்க போகிறது? உனக்காகத்தானே ஆடி பாடி ஓடி நான் உழைத்து கொண்டு இருக்கின்றேன். அப்படி இருக்கும் என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை நான் பழிக்கச் செய்யாமல் இருப்பேனா? இதோ உன் வெற்றி வாக்கை நான் அங்கு பார்த்து விட்டேன். இனி என் வெற்றி வாக்கை பழிக்கும் தருணத்தை நீ கண்கூடாகத்தான் பார்க்க போகிறாய். எந்த ஒன்றை பெறுவதற்காக இவ்வளவு காலம் என் பிள்ளைகள் காத்து கொண்டு இருந்தார்களோ அந்த ஒன்றை உன் கரம் பற்றி கைப்பற்றி நேரடியாகவே உன் களத்தில் வந்து தருவதற்காக நானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இனியும் மனம் தளர்ந்து விடாதே. வருவது வரட்டும், போராட்டம் தானே என்று நீ நினைத்து கொண்டு கடந்து கொண்டே இரு. அதை போராட்டம் என்று நினைத்து கொள்வதை விட என் அப்பன் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு சவாலை தந்திருக்கின்றான். நிச்சயம் இந்த சவாலில் இருந்து நானும் இங்கு முழுமையாக விடை பெற்று இந்த அப்பனின் அருளோடு தான் இந்த வெற்றியும் பெறப்போகிறேன் என்பதில் நீ தெளிவாக இரு. நீ தெளிவாக இருக்கும் பட்சத்தில் தான் உன் வாழ்க்கை நீ யாருக்காக வாழ்கிறாய் என்று அர்த்தம் கிடைக்கும். யாருமே இல்லை இல்லை என்பதை தாண்டி யார் ஒருவருக்காக உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறாய் என்பதில்தான் உன் சந்தோஷம் இருந்து கொண்டு இருக்கின்றது. யார் ஒருவருக்காவது உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் அல்லவா? அப்படித்தான் இப்பொழுது இந்த தருணத்தை தருவதற்காக வந்திருக்கின்றேன். இதோ உனக்காக ஒருவரை உன் வீட்டிற்கே நான் அழைத்து வருகின்ற தருணத்தை நீ கண்கூடாக பார்க்கத்தான் போகிறாய். உன் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னை தேடி வந்து இருக்கும்போது நீ இதை தேடி அங்கு அலைந்து கொண்டு இருக்கின்றாய். மாற்றங்கள் தான் உனக்கானதாக இருக்க போகிறது. மாற்றங்கள் தான் உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது. அப்படி இருக்கும் பட்சத்திலே நீ எதற்காக தங்கமே உன் வெற்றி அங்கு தடைப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்று நினைக்கின்றாய்? எத்தனை இன்னல்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் இந்த மாற்றத்தை தேடி முருகனை தேடி நீ வந்து இருக்கும்போது முருகன் யுகம் ஆரம்பமாகி விட்டது என்றுதான் அர்த்தம். கலியுகத்தில் கண்ட தெய்வமான இந்த முருகனை நம்பி நீ வந்து விட்டாய். இனி சற்றும் யோசிக்காதே. உன் மனதில் உள்ளதை உள்ளபடி நான் எடுத்துரைக்க வந்து இருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் தளர்ந்து விடாதே. முடியாது என்று சொன்னவர்கள் மத்தியில் அவர்கள் கண்ணிலையிலே உன்னை தரம் உயர்த்த நான் வந்தே விட்டேன். என் பிள்ளையே, அவர்களே ஆச்சரியம் படும்படியான நல்ல விஷயத்தை என் பிள்ளைக்கு செய்வதற்கு வந்திருக்கின்றேன். நேற்று வரை எப்படி இருந்தார்கள், இன்று முதல் எப்படி இருக்கிறார்கள் என்று ஆச்சரியப்படத்தான் போகிறார்கள். அதிசயத்தையும் அதிசயத்தின் மாற்றத்தையும் நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. எந்த ஒன்றை பெறுவதாக இருந்தாலும் சரி, சில விஷயத்தை இழந்துதான் ஆக வேண்டும். அது எப்படி அப்பனே இழப்பது என்று தானே சிந்திக்கின்றாய்? உன் சோம்பேறித்தனத்தை இழந்துவிடு. உன் சோம்பல் இன்னும் ஒன்றை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ உறுதியாக இந்த முருகனை மட்டும் மனதில் குடிக்கொண்டு
கொண்டு நிலையாக குடிக்கொண்டு வைப்பதற்கான முயற்சிகள் இறங்கிக் கொண்டு இரு. அனுதினமும் இந்த அப்பனை முருகனை வழிபட்டு கொண்டு இரு. சதா நேரமும் என்னை மட்டுமே நினைத்து கொண்டு இரு. நான் உனக்கு வேண்டிய விஷயத்தை செய்வதற்கு இங்கு என் வேலையை முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றேன். இனியும் நடப்பது யாவும் என் அப்பனின் அருளால் நல்லதும் நன்மையான காரியமும் தான் நடக்கப் போகிறது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. வெற்றிக்காக காத்திருக்கின்றாய் என்று தெரிந்துவிட்ட போதிலும் அந்த வெற்றியை உனதாக்க வந்திருக்கும் முருகனை மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த முருகனை நீ வணங்கிவிட்ட பிறகு எதற்காக மனம் கலங்குகிறாய்? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று இப்பொழுது கோஷத்தை எழுப்பி உனக்கான வேண்டுதலை என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு. உன் பிரார்த்தனை என் செவி வந்து விட்டது. இதோ இதை கேட்கும் நிமிடமே நிறைவேறும் தருணத்தை உணரப் போகிறாய். யாம் இருக்க பயமேன்?